பிரைஸ் தி லார்ட். வேத வசனத்துக்கு நேராக திரும்புவோம் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இயேசுவின் பெயர் என்ன தெரியுமா? வார்த்தை. இயேசுவுக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. அதிலே ஒரு காரியம்தான் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அனைத்து பிரசங்க பீடங்களிலும் முழங்க வேண்டிய செய்தி தேவனுடைய வார்த்தை. போலிகள் நிறைந்த உலகத்துல இன்னைக்கு தங்களை நோக்கி கவர்ந்தெளிக்கிற வார்த்தைகளை பேசுகிற மக்கள் மத்தியில ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு நம்மை அன்போடு அழைக்கின்றார். வேத வார்த்தைக்கு மரியாள் கீழ்ப்படிந்தபடியினால அவருடைய கருவிலே பாலகன் இயேசு உருவானார். லூக்கா 1:38 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அருமையான மரியாள் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையின் சத்தத்திற்கு மரியாள் கீழ்ப்படிந்தபடினால பாலகன் இயேசு அவருடைய கருவிலே உருவாக்குகின்றார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த காட்டுத்தேனாகிய இந்த வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது செத்த நம்முடைய வாழ்க்கை மீண்டும் உயிரடையும். அவர் நமக்குள் ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர். அவருடைய வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. அவருடைய வார்த்தைகள் விடுவிக்கின்ற வார்த்தையாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஜெயம் குடிக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. அழுகின்ற நம்மை பிழைக்க செய்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு மரியாள் கீழ்ப்படிந்தாள். ஆகவேதான் அருமையான மீட்பரை பெற்றெடுக்கிறவளாய் உருவாக்கிறவளாக அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதை காண முடிகிறது. இயேசு சொன்னார், தேவ வசனத்தின்படி கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனுமாய் இருக்கக்கூடும். ஒருவருடைய வார்த்தைகளை கேட்காதவர்கள் எனக்கு பிள்ளைகளாய் இருக்க முடியாது. ஆகவேதான் இன்னைக்கு வேத வசனத்தை குறித்த ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கின பொழுது வேத வசனத்தை நிறைவேற்ற கருத்தாயிருந்தார். யோவான் 19:28 சொல்லுகிறது, தன்னுடைய சிலுவையிலே மரண பரியந்தமும் கடைசி வரை தன்னுடைய சிலுவையிலே தேவனுடைய வசனத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவர் கருத்துள்ளவராயிருந்தார். இன்னைக்கு நம்முடைய கருத்து இருக்குதா? இன்னைக்கு வேத வசனத்தை நிறைவேற்ற செயல்படுத்த கீழ்ப்படிய நமக்கு இயேசு கிறிஸ்துவை போல கருத்தாய் இருக்கிறோமா? சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாம் வேத வசனங்களை மறந்து விடுகிறோமே. நன்மை கிடைத்த உடனே வேத வசனத்தை மறந்து விடுகிறோமே. ஆனால் ஆண்டவர் பாடுகளின் மத்தியில சிலுவையில் தொங்கின பொழுது அந்த வேத வசனத்தை நிறைவேற்றுவதற்கு கருத்தாயிருந்தார். பாருங்க, வேத வசனம் உண்மையான கடவுளை நமக்கு வெளிப்படுத்துகிறதாம். உன்னுடைய தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் உண்மையான தேவன் என்றும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபாகமம் 7:9 பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் உண்மையான தேவன் என்றும் நமக்கு அவருடைய வார்த்தைகள் கற்றுக் கொடுப்பதாய் காண முடிகிறது. கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா என்று சொல்லி நாம் வேதத்திலே காண முடிகிறது. காரணம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. மாறுகிற உலகத்துல மாறாத கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. மல்கியா 3:6 பார்க்கின்றோம். ஆகவே மாறாத கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் சமாதானமும் உங்களை ஆள கடவதாக. ஆமேன், ஆமேன்.